கங்கையில் மான் தூக்கி சிவந்த மழு தூக்கி அங்கத்தில் ஒரு பெண்ணை அனுதினமும் தூக்கி திங்களை கங்கையை கதித்த சடையில் தூக்கி அங்குமிங்கும் தேடி எவரும் கண்டிராத காலை தூக்கி ஆடும் தெய்வமே என்னை கை தூக்கி ஆள் தெய்வமே. கர்நாடக தமிழ் இதழியலாளர் சங்கம் மிக பெருமையோடு நடத்துகின்ற 4வது ஆண்டு தமிழ் புத்தக திருவிழாவிற்கு வருகை தந்திருக்கிற அத்தனை அன்பர்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். மேடையிலே அமர்ந்திருக்கிற எங்கள் தமிழ் நிலத்தின் ஆசான் தக்கார் விக்டர் ஐயா அவர்கள் உள்ளிட்ட அவைக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நேரமாக நான் அதை கருதுறேன். ஏன்னா தமிழினுடைய தாய் நிலத்திலே தமிழை பேசுவது ஒரு தனி சிறப்புனா, தமிழுடைய தாய் நிலமாக இல்லாத கர்நாடக மண்ணிலே இவ்வளவு தமிழர்கள் நிரம்பி இருக்கிற சபையிலே தமிழ் பேசுகிற ஒரு வாய்ப்பு அமைந்ததற்கு நான் மிகவும் மகிழ்கிறேன். அதற்காக என்னுடைய நன்றிகளும் பாராட்டுகளும். இது ஒரு சாதாரண விஷயம் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஒரு புத்தக திருவிழாவை நடத்துறது நாங்கள் தமிழ்நாட்டிலே நாங்கள் எப்படி நடத்துவோங்கிறது பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அதுலேயும் இந்த மண்ணிலே தமிழ் புத்தக திருவிழாவை ஏற்பாடு செய்து ஒவ்வொரு நாளும் தமிழ் சார்ந்த பல நிகழ்ச்சிகளை செய்து கொண்டு வரக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களையும் இந்த நேரத்திலே நாம் ஒரு பலத்த கைத்தட்டலோடு அவர்களுக்கு நன்றி சொல்லணும். நான் நிறைய யோசிக்கிறது உண்டு. தமிழ் வளர்க்கிறது 2 விதமா இருக்கு. ஒன்று, தமிழ் அது பேசுற அதோடைய தாய் மண்ணா இருக்கிற தமிழ்நாட்டில் தமிழ் வளர்க்கிறது வேற. தமிழை தாய் நிலமாக கொண்டது இல்லாம வேறொரு இடத்துல தமிழ் வளர்க்கிறதுங்கிறது வேற. கர்நாடகம் மட்டும் இல்லை, நீங்க மலேசியா, சிங்கப்பூர், மொரீஷியஸ், ஆஸ்திரேலியா எந்த நாடுகளுக்கு போனாலும் அங்க தமிழை வளர்க்கறதுக்கு அங்க போன தமிழர்கள் செய்யற பிரயத்தனம் இருக்கு பாருங்க. அந்த கடினப்பாடு, உழைப்பு, அது எவ்வளவு பெருசு அப்படின்னா நான் நினைக்கிறது உண்டு. ஒரு காட்டுல ஒரு மரம் வளரணும்னா நீங்க அதுக்காக எதையும் தனிப்பட்ட முறையில செய்யணும்னு அவசியம் இல்லை. விதை விழுந்தா தானாவே அது வளர்ந்துரும். ஆனா ஒரு தோட்டத்தை பராமரிக்கணும்னா இரவும் பகலும் அதுக்கு தண்ணி ஊற்றி அது சரியா வளருதான்னு பார்த்து, ரொம்ப வளர்ந்ததுன்னா அதை வெட்டி பக்குவப்படுத்தி தோட்டக்காரர்கள் அதை பத்திரமா வச்சாதான் ஒரு தோட்டத்திலே ஒரு செடி வளரும். இந்த கர்நாடக மண்ணிலே இப்படி ஒரு விழாவும் தமிழுக்கு இப்படி ஒரு மேடையும் அமைந்திருக்கிறது என்று சொன்னால், ஒரு தோட்டத்திலே செடி வளர்ப்பதை போல தமிழை இந்த மண்ணிலே இவர்கள் வளர்த்திருக்கிறார்கள் என்பதுதான் சத்தியமான உண்மை. இன்று புத்தக திருவிழா என்று வருகிற போது ஒரு சில விஷயங்கள் அது சார்ந்து நான் எப்பவுமே யோசிக்கிறது உண்டு. இந்தியாவில் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இந்தியாவில் முக்கியமான மொழிகள் அப்படிங்கிற பட்டியலில் நம்ம தமிழ் இருக்கு. இந்தியாவினுடைய தேசிய மொழியா இன்னும் இல்லை, தேசிய மொழியா எதுவும் இல்லை. முதல்ல ஒரு மொழின்னு கிடையாது. அதை முதல்ல நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அலுவல் மொழி இருக்கு, தேசிய மொழின்னு ஒண்ணு இல்லை. செப்பு மொழி 18 எனில் சிந்தனை ஒன்றுடையால். பாரதி நமக்கு கோடு போட்டு சொல்லிட்டு போயிருக்கார், மாற்றக்கூடாதுன்னு. நம்ம இந்தியாவிலே தமிழுக்கு பல பெருமைகள் உண்டு. அதுல ஒன்று புத்தக திருவிழாங்கிறதால சொல்றேன். இந்திய மொழிகளில் முதலாக அச்சு இயந்திரத்திற்குள்ளே போய் அச்சாகி வந்த முதல் மொழி தமிழ் மொழி என்கிற பெருமை இருக்கிறது. அதுல இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, அப்படி தமிழ் மொழி அச்சானது 1500 ஆண்டுகள்ல, 1500கள்ல தமிழ் அச்சான பிறகு அதற்கப்புறம் இன்னொரு மொழி இந்திய மொழி அச்சானது என்றால் 1700கள்ல, அதாவது தமிழ் மொழி அச்சாகி 200 ஆண்டுகளுக்கு பின்னாடிதான் மற்ற இந்திய மொழிகளே அச்சாகியது அப்படிங்கிற பெருமை. அதை விட 1700கள்ல இந்தியாவுக்கு அச்சுக்கூடங்கள் வந்த பிறகு அதிகமாக, அதாவது இந்தியாவில் அச்சு ஆக்கி வெளிவந்த நூல்கள்ல 80% நூல்கள் தமிழ் இலக்கியங்கள் மட்டுமே வந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்முடைய பெருமை.
இது ஏன் இப்ப சொல்றேன்னா, இப்ப இருக்க தலைமுறை தமிழ் இந்த கோட்ல உட்காராது, இந்த டெக்னாலஜில வராது அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க ஒண்ணுதான் சொல்லணும். ஓலைச்சுவடியிலிருந்து அச்சு இயந்திரத்திற்கு மிக வேகமாக ஓடி உட்கார்ந்து கொண்ட ஒரு மொழி என்றால் அது தமிழ் மொழி என்பதை விட தமிழுக்கு ஒரு பெரிய திறமை இருக்கிறது என்று சொல்ல வேற என்ன வேணும்? ரொம்ப அற்புதமான ஒரு மொழி. இந்த புத்தகங்கள் ரொம்ப அற்புதமானது. இந்த பதிப்பு துறை ரொம்ப அற்புதமானது. இந்த பதிப்பு துறையே ரொம்ப ஆச்சரியமானது தெரியுங்களா? முதல்ல கையில தான் எழுதுவாங்க. இப்ப நான் ஒரு புக் எழுதணும், நான் ஒரு எழுத்தாளர்னா, எழுத்தாளருங்கிற பேர் ஏன் தெரியுமா? நான் எழுதுறதால கிடையாது. ஆரம்ப காலத்துல நான் ஒரு 100 நூல் வெளியிடறேன்னா 100 நான் உட்கார்ந்து எழுதணும். யோசிச்சு பாருங்க. அப்படி இன்னைக்கு இருந்ததுன்னா ஒருத்தன் கூட எழுத்தாளர் வெளியே வரமாட்டாங்க. அந்த காலத்துல 100 நூல் வெளியாகுதுன்னா 100 நூலை கைப்பட உட்கார்ந்து எழுதணும். சீனாவில தான் முதல்ல அதை கொஞ்சம் மாத்தி மரத்தால் செஞ்ச பலகையை செதுக்கி அந்த எழுத்துக்களை மை வச்சு ஒட்டி ஒட்டி காகிதத்துல ஒட்டி முதல்ல கையால் அச்சு செய்கிற மர அச்சுகளை சீனர்கள் கண்டுபிடித்தார்கள். சீனர்கள் கண்டுபிடிப்பு நிறைய. நம்ம இன்னைக்கு காலையில குடிக்கிற டீயிலிருந்து அந்த டீயை ஊத்தி குடிக்கிற பீங்கான்ல இருந்து சீனர்களுடைய கண்டுபிடிப்பு நிறைய. சீனர்கள் தான் அந்த மரத்துல கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் சீனர்கள் கிட்ட இருந்து அது கொரியாவுக்கு போச்சு. கொரியாவில இருந்து ஐரோப்பியாவுக்கு வந்தது. முதல்ல நம்ம இப்ப பயன்படுத்துற அச்சு இயந்திரத்தை முதல்ல செஞ்சது யார் தெரியுமா? யாரு தெரியுங்களா? ஐரோப்பியாவை சேர்ந்த குடன்பர்க் அப்படிங்கிறவரு இதை கண்டுபிடிச்சார். அவர் யாருன்னா பெரிய எழுத்தாளரா கிடையாது, பதிப்பாசிரியரா கிடையாது. அவர் யாருன்னா நம்ம மொழியில சொல்லணும்னா அவர் நகை செய்யற ஒரு ஆசார். அவர் நகை செய்யறவர். அவருக்கு திடீர்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. என்னன்னு, இந்த நகையெல்லாம் நம்ம அச்சு வார்த்தை அது மாதிரி பல நகை செய்யற மாதிரி நம்ம ஏன் இந்த எழுத்தெல்லாம் அச்சு வார்த்தை அந்த எழுத்தை வச்சு புக்கு பண்ணக்கூடாதுன்னு அவனுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அந்த யோசனையிலே உதயமானதுதான் அச்சுக்கூடங்கள். குடன்பர்க் இல்லைன்னா அச்சுக்கூடங்கள் கிடைச்சிருக்காது. அப்படி அச்சுக்கூடங்கள் வந்த பிறகு புத்தகங்கள் வந்துச்சு. புத்தகங்கள் வந்த உடனே அமைதி வந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? புத்தகங்கள் வந்த பிறகு நம்ம உலகத்துல போராட்டங்கள் தான் அதிகமாச்சு. புத்தகங்கள் வந்த காலகட்டத்துல மார்ட்டின் லூதர் என்கிற ஒருவர் தான் என்ன பண்ணாரு? முதல்ல எப்பவுமே நம்ம சில விமர்சனங்களை சொல்றதுக்கு ஒரு ஊடகம் கிடைச்சிருச்சுன்னா சூப்பரா இருக்கும்ல, நல்லா பயன்படுத்திக்கலாம்ல. அவருக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஊடகம் இந்த அச்சு. அவர் என்ன பண்ணார்? கத்தோலிக்க திருச்சபையினுடைய சமய வழக்கத்துல இருக்கிற சில முரண்கள் எல்லாம் அவருக்கு புரியல. உங்களுக்கு இப்ப தெரியும், கிறிஸ்துவம் இன்றைக்கு நம்ம மிக இரண்டாக பிரிக்கிறோம். தெரியல, ஆர்சி என்று பிரிக்கிறோம், பெந்தகோஸ்தன். இது எப்படி பிரிஞ்சதுன்னு தெரியுமா? பிரிச்சதே அச்சு இயந்திரங்கள் தான். பிரிச்சதே அச்சு இயந்திரங்கள் தான். மார்ட்டின் லூதர் கேள்வி எழுப்பினார். யார? கத்தோலிக்க திருச்சபை. எப்படி எழுப்பினார் தெரியுமா? அவங்க பண்ற சமய சடங்குகள்லாம் கேள்வி கேட்டு புக்காக்கி சர்ச்சு வாசல் கதவுல சொல்லிட்டு வந்துருவார். எல்லார் வீட்டு கதவுகளையும் வச்சுட்டு வந்துருவார். இப்ப இதுக்கு மறுப்பா இந்த சமயவாதிகள் என்ன செஞ்சிருக்கணும்? திரும்ப ஒரு புக்கு போட்டிருக்கணும்ல. அதுதான் நம்ம ஆட்களுக்கு இருக்கிற பயங்கர அறிவு. அவங்க புக்கெல்லாம் போடல. என்ன பண்ணாங்க தெரியுமா? வரலாறு பாருங்க. ஒரே ஒரு போஸ்டர் அடிச்சு ஓட்டினாங்க. அந்த போஸ்டர் என்ன தெரியுமா? இந்த அச்சுக்கூடத்துல சாத்தான்கள் எல்லார் பக்கத்துலயும் உட்கார்ந்து அவங்க அச்சு பண்ணும்போது, எழுத்து கோக்கும் போது, நூல் அச்சாகும் போது அவங்க கையை பிடிச்சி சாத்தான்கள் செய்யற மாதிரி ஒரு போஸ்டர் ஒட்டிட்டாங்க. இப்போ அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, மக்கள் பார்த்த உடனே இப்படி ஒரு புக்கு வருதுன்னா அது சாத்தான் தான் பண்ணுதுன்னு யாருமே அதை வாங்காம போனாங்க. இப்படி ஒரு பெரிய போராட்டத்துக்கு பிறகு நம்முடைய அறிவை, நம்முடைய சிந்தனையை, நம்முடைய பக்குவத்தை இன்றைக்கு இவ்வளவு தூரம் வளர்த்திருக்கிறது என்று சொன்னால் அது புத்தகங்கள் என்கிற ஒன்றுதான் அதை இன்றைக்கு வரைக்கும் செய்திருக்கிறது என்பதை இந்த நாளிலே நாம் நினைவு கொண்டு பார்க்க வேண்டும். ரொம்ப அற்புதமான தலைப்பு கொடுத்தாங்க. இல்லமெல்லாம் தமிழ், உள்ளமெல்லாம் தமிழ் என்று சொன்னார்கள். ரெண்டுமே ரொம்ப அவசியமானது. ஏன்னா உள்ளத்திலே தமிழ் இல்லை என்றால் சத்தியமாக உங்கள் இல்லத்திலே தமிழ் இருக்காது. இல்லத்திலே தமிழ் இல்லை என்றால் உங்கள் உள்ளத்திலே தமிழ் இல்லை என்று அர்த்தம். இந்த தலைப்புக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தமிழை பற்றி ஐயா ரொம்ப அழகா சொன்னார். அதனுடைய வரலாறு, அதனுடைய பழமை. ஐயா ஒரு வார்த்தை சொன்னார், திருவள்ளுவர் இருந்தபோது பேசிய மொழி இப்ப நம்ம பேசல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த மொழியே பேசலன்னு அர்த்தம் இல்லை. அந்த மொழி பேசிய நடையில் நம்ம இப்ப பேசல. இல்ல அந்த மொழி பேசப்பட்ட போது பயன்படுத்திய சொற்களை நம்ம இப்ப அப்படியே பேசலன்னு அர்த்தம். ஆனா நான் உங்களுக்கு இன்னொரு ஆச்சரியமான விஷயம் சொல்றேன்.
திருவள்ளுவர் பேசிய சில சொற்களை இன்றைக்கும் நாம் மிக சாதாரணமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்றேன் பாருங்க, நம்ம ரொம்ப முக்கியமானது. மாசம் மாசம் என்னதுங்க? கரெக்டா சொல்றாங்க பாருங்க. யாராவது முக்கியம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? மாதம் முக்கியமானது சொல்லுங்க. ஆமா, கேட்கறதையே உங்களுக்கு கூச்சப்படுறீங்களே. அதுக்கு தமிழ்ல சம்பளமே தமிழ்னு சொல்றது உண்டு. சம்பா அரிசியும் அலம் உப்புமும் சேர்ந்து தருவதால் சம்பா அலம் சம்பளம்னு அதுக்கு ஒரு பொருள் சொல்றாங்க. ஆனா இன்னும் சரியான சொல் என்ன தெரியுமா? யாராவது சொல்லுங்களேன். ஊதியம் என்கிற சொல். இப்பயும் நம்ம செய்திகள்ல என்ன சொல்றோம்? ஓய்வூதியம் தர அரசு முன்வந்துள்ளதுன்னு சொல்றாங்க. ஊதியம் வேண்டி அரசு ஊழியர்கள் போராட்டம். தனியார் ஊழியர்கள்லாம் போராட்டம் பண்ண மாட்டாங்க. பண்ணாங்கன்னா வேலையே இருக்காது, பண்ண முடியாது. ஊதியம் என்கிற சொல்ல இன்னைக்கு நம்ம ரொம்ப சாதாரணமா பயன்படுத்துற சொல். அதை விட இன்னும் ரொம்ப சாதாரணமா ஒரு வார்த்தை பயன்படுத்துறோம். என்ன? கூலி. வேலை செஞ்சா கூலி. கூலிங்கிற சொல்ல கேட்டவொடனே உங்க எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வருது சொல்லவா? இது ஏதோ ஒரு ஊர்ல, கிராமத்துல, ஒரு பேட்டையில பேசுற ஏதோ சாதாரண தமிழ் சொல் அப்படிதான் நினைப்போம் கூலினாலே. யாராவது உங்க அலுவலகத்திலேயோ உங்க நிறுவனங்கள்லயோ மாதம் முடியும் போது எனக்கு கூலி போட்டீங்களாங்க வங்கிலன்னு கேட்பீங்க. ஊதியம்னு கேட்போம், கூலின்னு கேட்க மாட்டோம். ஏன்னா அந்த கூலிங்கிற சொல் நமக்கு ஏதோ அது கொஞ்சம் அதை இரண்டாம் நிலையில வச்சிருக்கிறோம் நம்ம. ஆனா உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்லவா? நம்ம இன்னைக்கு ரொம்ப சாதாரணமாக பயன்படுத்துகிற ஊதியம் என்கிற சொல் இன்னைக்கு பேசின சொல் இல்ல. நான் எனக்கு ஒரு செலவு கொடுத்தாங்களே, நம்முடைய தமிழ் பாட்டன் திருவள்ளுவன் பேசிய சொல். ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு என்று அவர் பேசிய சொல் ஊதியம். கூலி ஏதோ ஒரு பேட்டையிலேயோ ஏதோ ஒரு கிராமத்துல பேசுற சொல்லுன்னு நினைச்சீங்களா? இல்லை. தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும் என்று திருவள்ளுவன் பேசிய சொல் கூலி என்கிற சொல். எவ்வளவு பழமையானதுன்னு சொல்ற அந்த சொல். எனக்கு இது பழமையானதுன்னு கூட பெரிய ஆச்சரியம் இல்லை. ஒரு சொல் 2000 3000 ஆண்டுகள் அப்படியே வந்திருக்குங்கிறது கூட எனக்கு பெரிய விஷயம் இல்லை. அது என்ன பயன்பாட்டுல இருந்ததோ அந்த பயன்பாடு கூட மாறாம வந்திருக்கு பாருங்க. அதுதான் எனக்கு அதிசயம். என்னன்னா, நமக்கு ஒரு பழக்கம் உண்டு. ஊதியம்னு எப்ப கொடுப்போம்னா, ஒரு வேலையை முழுசா செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் கொடுக்கறதுக்கு பேரு ஊதியம். அப்படிதானே? யாராவது தினமும் ஊதியம் வாங்குறீங்களா? அந்த மாதிரி இருந்தா என்ன சேர்த்துக்கோங்க அந்த இடத்த. தினமும் ஊதியம் வாங்குவோமா? ஒரு குறிப்பிட்ட நாள் நேரம் செய்யணும், அதுக்கு ஒரு ஊதியத்தை முழுசா மொத்தமா வாங்குவோம். கூலி நம்ம பேரே தினக்கூலி தான். பேரே என்ன? மாச கூலின்னு யாராவது பார்த்துருக்கீங்களா? நம்மளே மாச கூலி தான் நியாயமா சொல்லணும்னா. கூலிங்கிறது ஒரு பெரிய நாளுக்கு பிறகு தர்றது இல்லை, அந்தந்த நாள் முடிஞ்சா அப்ப தர்றது. நல்லா கவனிங்க. இப்ப திருக்குறளுக்கு வாங்க. திருவள்ளுவரும் அப்படியே தான் கையாண்டு இருக்காரு. என்னன்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மற்றவர்களுக்கு ஏதேனும் கொடுத்து கொண்டே இருந்தால் அதனுடைய பலன் உங்களுக்கு நிறைவில் வரும். அது என்ன வார்த்தை பயன்படுத்துறாரு? கூலி இல்ல, ஊதியம். ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு. ஏன்னா அது அன்னன்னைக்கு வர்றது இல்ல, நீங்க செஞ்சுட்டே வந்தீங்கன்னா கடைசியா உங்களுக்கு வரப்போகுது. ஆனா கூலி எங்க பயன்படுத்துறாரு பாருங்க. என்னன்னு? தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலித்தனம். அப்பப்ப நீங்க செய்யற முயற்சிக்கு அப்பப்ப கூலி வந்துடும். அப்போ கூலி என்கிற சொல்லும் ஊதியம் என்கிற சொல்லும் இன்றைக்கு நீங்கள் பேசுகிறீர்கள் என்றால், நம் பாட்டி ஔவையாரும் திருவள்ளுவரும் சாத்தனாரும் இளங்கோவடிகளும் சங்கப்புலவர்களும் பேசிய சொல்லை இன்றைக்கும் நாம் பேசுகிறோம் என்பதுதான் இந்த சொல்லிலே இருக்கிற ஒரு பெருமை. அதோட இன்னொன்னு நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒண்ணு சொல்றேன் பாருங்க. எங்க பசங்க எல்லாம் கேட்பாங்க, சார் நீங்க தாடி வச்சிருக்கீங்க, அந்த காலத்துல தாடி வைக்கிற பழக்கம்லாம் இருக்கா சார்ன்னு கேட்பாங்க. தாடி இல்லாம இருந்தது, திருவள்ளுவருக்கே தாடி வச்சுதான் வச்சிருக்கோம். ஆனா அந்த தாடிக்கு என்ன சொல் இருந்தது அப்படின்னு யாருக்காவது தெரியுமா? தாடி இருக்குல்லங்க, தாடி தெரியுமா தெரியாதா? ரொம்ப அமைதியா இருக்கீங்களே. இந்த தாடிக்கு தமிழ்ல என்னன்னு தெரியுமா இருக்காது? தாடிக்கு தமிழ்ல என்னன்னு தெரியுமா? தாடியே தமிழ் இல்லையா? ஏன்னாங்க இப்பெல்லாம் தாடி வச்சுன்னு வேலைக்கு போக கூடாதுன்றாங்க. ஏன்னு கேட்டா, தாடி வச்சு போனா அது ஒரு உயர்வா இல்லையா? நான் என்ன கேட்கிறேன், தாடி இல்லாம தான் போகணுங்கிறது நம்ம மரபு ஒண்ணும் இல்லை. நம்ம மரபிலே தாடியோடு தான் பலர் இருந்தார். அது ஒரு பெரிய சான்று. 2000 வருடங்களுக்கு முன்னால் கிபி 2ஆம் நூற்றாண்டிலே இளங்கோ எழுதிய சிலப்பதிகாரம், அதுல ஒரு பாட்டை படிச்சு ஆச்சரியப்பட்டு போனேன். தாடிக்கு பழைய தமிழ் சொல் தெரிஞ்சுக்கிறீங்களா இன்னைக்கு?
தெரிஞ்சுக்கலாமா? ஆச்சரியப்படுவீங்க. பழைய சொல் சொல்லவா? நயன் இல் மொழியின் நரை முது தாடி. தாடிக்கு எது தெரியுமா பழைய சொல்லு? தாடியே பழைய சொல்லுதாங்க. தாடியே நம்ம ரொம்ப சாதாரணமா சொல்றோமே, இந்த தாடின்னு நம் சாதாரணமாக சொல்லுகிற தாடி என்கிற சொல் இது நேத்து முளைச்சது, நாளைக்கு வெட்ட போறது. ஆனா இதுக்கு இந்த சொல்லினுடைய வரலாறு 2000 ஆண்டு கால வரலாறு இருக்கிறதுன்னு சொன்னா இந்த தமிழ் மொழி எவ்வளவு பெரிய பிரயத்தனப்பட்டு வந்திருக்கிறது என்பதை யோசிக்க வேண்டியிருக்கிறது. ஏன் இல்லந்தோறும் தமிழ்? ஏன்னா இந்த தாடி என்கிற சொல் 2000 வருடங்கள் தாண்டி வந்ததற்கு காரணம் 2000 வருடமாக தமிழர்கள் அவர் இல்லங்களிலே இந்த சொற்களை பயன்படுத்தினார்கள். பயன்படுத்தலனா என்ன சார் ஆகும்? ஒரு மொழியினுடைய ஒரு சொல்லை நீங்கள் பயன்படுத்தாமல் போனால் என்ன ஆகும்? 2 ஆகும். ஒண்ணு, அந்த சொல் இருந்ததே தெரியாம போயிடும். இன்னொன்னு, வேற ஒருத்தன் அந்த சொல்ல தன்னுதுன்னு உரிமை கொண்டாடி எடுத்துப்பான். நான் குடுமி என்கிற சொல் இப்ப இல்ல, பயன்படுத்துறது இல்லை. ஏன் குடுமி என்கிற சொல்ல நம்ம பயன்படுத்துறது இல்லைன்னா, ஐயா ரொம்ப அழகா சொன்னீங்கன்னா, நம்ம குடுமிய வைக்கிறது இல்லை. குடுமி வைக்கிறதா பரவாயில்ல சார், பூ வைக்கிறது இல்லை. பூனா நீங்க இல்ல, சங்க இலக்கியங்களில் ஆடவர்கள் கூட கொண்டையிட்டு பூ வைத்திருக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம சொல்லுவோம், நான் இல்ல சார், என் பொண்டாட்டியே வைக்க மாட்டேங்கிறா சார், நான் எங்க சார் வைக்கிறது? நம்ம எது ஒண்ணு செய்ய தவறுகிறோமோ, எந்த பழக்கத்தில இருந்து நாம் வெளியே வருகிறோமோ, அந்த பழக்கத்தை சுற்றி இருக்கிற அத்தனை சொற்களும் நாம் தொலைத்து விடுவோம் என்கிற பயம் இருந்தால் நம் இல்லங்களில் தமிழ் நிலைத்து நிற்கும். இப்ப நம்ம இல்லங்களுக்கு வாங்க, ஏன் இப்ப தமிழ் நிறைய குறைஞ்சிருச்சு? குக்கர் வந்துருச்சு, சட்டிப்பானைங்கிற சொல் இப்ப இல்ல. ஏன் சட்டிப்பானைங்கிற சொல் இல்லைன்னா, இப்ப சட்டிப்பானையில சோறு ஆக்குறது இல்ல, குக்கர் செய்யுது. நம்ம திடீர்னு குக்கருக்கு தமிழ்ல என்னன்னு கேளுங்க, நம்ம பையன் சொல்லுவான், குக்கரே தமிழ் தானே அப்படிம்பா. குக்கரே தமிழ் தானேம்பா. ஏன்னா நம்ம சட்டிப்பானைய பயன்படுத்துறது இல்லை. ஃபேன் போடுன்னு தான் சொல்லும், லைட்டை போடும்போம், அப்படிதானே? டிவிய போடு, சுவிட்ச போடு. நீங்க நம்ம வீடுகளில் பயன்படுத்துற பல சொற்களுக்கு தமிழ் சொற்கள் இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம்னா, வீடுகளில் அதன் தமிழ் சொற்களை பயன்படுத்துகிற பயன்பாட்டை குறைத்து கொண்டோம். இப்ப நீங்க கேட்கலாம், அப்படி குறைச்சிட்டே போனா என்னங்க ஆகும்? உங்களுக்கு தெரிஞ்சதுதான், தமிழின் நிலத்தினுடைய எல்லை நீங்க நினைக்கிற மாதிரி திருத்தணியில ஆரம்பிச்சு கன்னியாகுமரியில முடியுறது இல்லை. ஐயா சொன்னார், பெரிய வரலாறு இருக்கு தமிழ் நிலத்துக்கு. நம்ம கொஞ்சம் ஆதாரமா இன்னும் இலக்கியத்துல இருந்து சொன்னா தமிழ் நிலத்துக்கு எவ்வளவு பெரிய நீள அகலம் இருக்கு அப்படின்னு கேட்டா, புறநானூறு பாடல் சொல்லுது, தென்குமரி வட பெருங்கல் குண குட கடலாம் எல்லைன்னு சொல்லுது. அப்படின்னா என்னன்னா, இமயமலையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நம்முடைய எல்லை இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. சிலப்பதிகாரம் என்ன சொல்லுது? வடவேங்கடம் வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென்திசை ஆண்ட தென்னவன் வாழி. சிலப்பதிகாரம் சொல்லுது, வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென்திசை ஆண்ட தென்னவன் வாழி. அதுக்கு என்ன அர்த்தம்? வடதிசையிலே கங்கை இமயத்தையும் தென்திசையிலே குமரியையும் வைத்து நாம் ஆண்டோம். இப்ப நான் கேட்கிறேன், இமயமலை வரைக்கும் நமக்கு ஒரு எல்லை இருந்தது இல்ல? சேர மன்னனுக்கு என்ன பேரு? இமய வரம்பன் என்று ஒரு பேர் வைக்கிறோம். இமய வரம்பன்னா என்னங்க? வரம்புன்னா என்னங்க? தமிழ் சொல். நம்ம சாதாரணமா கோவத்துல பயன்படுத்துவோம், பார்த்திருக்கீங்களா? வரம்பு மீறி பேசுற, நீ வரம்பு மீறி பேசுற அப்படின்னா என்ன? எல்லை. வயல்களிலே வரம்பு வைத்தோம், அதுதான் வரப்பு. வயல்களுக்கு ஒரு எல்லை வைத்தோம், அது வரப்பு. அது எங்கிருந்து வருது? வரம்பு. அப்போ வரம்பன் என்று சேரனுக்கு இமய வரம்பன் என்றால் என்ன அர்த்தம்னா, அவன் எல்லை எது வரைக்கும் இருக்கு? இமயமலை வரைக்கும் அவனுடைய எல்லை இருந்தது என்பதை பார்க்கிறோம். இப்ப நான் கேட்கிறேன், இமயமலை வரைக்கும் நம்ம எல்லை இருந்தது இல்ல, டெரிட்டரி இருந்தது இல்ல. எப்ப திருத்தணிக்கு மாறிச்சு? சரி, திடீர்னு திருத்தணிக்கு மாறிச்சா? கொஞ்ச நாள் போச்சு. நம்ம எல்லாம் எங்க வந்தது? வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ்கூறு நல்லுலகம். எல்லாம் குறைஞ்சது, வேங்கடம் வரைக்கும் வந்தது. வேங்கடம்னா எதுங்க? சொன்னா நல்லதானே சொல்லுங்களேன். திருப்பதி, நான் அதுல ஒரு சின்ன ஒரு விஷயம் அதுலயும் சொல்லிடுறேன். இந்த திருப்பதினாலே இன்னைக்கு நிறைய பிரச்சனையா இருக்கு. அதுல இப்ப ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, பெருமாளுக்கே இப்ப பிரச்சனையா இருக்கு. என்னன்னா, அவர் பெருமாளா முருகனா அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. நிறைய பேர் நம்ம முருகன்னா அப்படின்னு அதை சொல்ல முயற்சி செய்யறோம். அது என்ன காரணம்னா, நிறைய தமிழ் கல்வெட்டுகள் இருக்கு. நான் ஒண்ணு சொல்றேன், தமிழ் கல்வெட்டு இருந்தா பெருமாள் அப்ப தமிழ் இல்லையா?
அது முருகனா பெருமாளா? இப்ப அதுக்கு நிறைய பிரச்சனை போகுதுல்ல, அதுக்கு நடுவுல நிறைய ராமானுஜர் காலத்து பிரச்சனைகள் எல்லாத்தையும் எடுக்கிறாங்கல்ல. நான் ரொம்ப என்ன கேட்பாங்க, திருப்பதியில இருக்கிறது முருகனா பெருமாளா? நான் சொல்வேன் 2000 வருஷம் தான் நடந்ததெல்லாம் விட்டுரு. ஒரு வீடு, அந்த வீட்டுக்கு உரிமையாளர் யாருன்னு தெரியணும். முந்தா நேரத்து யாரு இருந்தாங்க, 2 மாசம் முன்னாடி யாரு இருந்தாங்களாம் தேவையில்ல, 2000 வருஷத்துக்கு முன்னாடி யாரு இருந்தாங்க அது தெரிஞ்சா போதும் இல்ல? அதுதானே கரெக்ட். 2000 வருஷத்துக்கு முன்னாடி யாரு இருந்தாங்கன்னு தெரிஞ்சா போதும். அப்புறம் 2 மாசத்துக்கு முன்னாடி யாரு இருந்தா என்ன, 200 வருஷத்துக்கு முன்னாடி யாரு இருந்தா என்ன? நான் ரொம்ப அமைதியா பதில் சொல்லுவேன். திருப்பதியில இருக்கிறது யாருன்னா பெருமாள் தான். எப்படி பெருமாள் தான் அவளை அச்சுலா அப்படியே சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, எங்களுக்கு எங்கள் தமிழிலே முதல் காப்பியம் எழுதிய இளங்கோவடிகள் மிக தெளிவாக அதை சொல்லி இருக்கிறார். எனக்கு ரொம்ப பிடித்த பாடல். ஒரு மாடல மறையோன் என்கிற ஒருவன் கடந்து போகிறான். அப்ப அவன் எங்கிருந்து வரேன்னு கேட்டப்போ கோவலன் கண்ணகியிடம் பேசும்போது அவன் தான் எங்கிருந்து வருகிறேன் என்று சொன்ன போது ஒரு பாட்டு சொல்கிறது. அதை நான் சொல்றேன் கேளுங்க. எவ்வளவு அழகா நேர்த்தியா தெளிவாக இளங்கோவடிகள் பதிவு செய்கிறார். என்னன்னு, வீங்கு நீர் அருவி வேங்கடம் என்னும் ஓங்கு உயர் மலையத்து உச்சி மீமிசை. இதுக்கு என்னங்க அர்த்தம்? வேங்கடம்ங்கிற மலையுடைய உச்சியில வீங்கு நீர் அருவி வேங்கடம் என்னும் ஓங்கு உயர் மலையத்து உச்சி மீமிசை மின்னு கொடி உடுத்து விலங்கு வில் பூண்டு நல் நிற மேகம் நின்றது போல. கரிய மேகம் நின்றது போல நீ சொல்லிட்டாரு. இப்ப கரியன்னும் போதே அங்க நம்ம முருகன் இல்லை, ஏன்னா நம்ம முருகன் சேயோன் சிவந்தவன். சரி, அடுத்து வாங்க. அதை வச்சு எப்படிங்க நாங்க அதை பெருமாள்னு சொல்ல முடியும்? இளங்கோவடிகள் எழுதுகிறார், பகை அணங்கு ஆழியும். ஆழினா என்னங்க? ஆழினா என்னங்க? இன்னொரு பொருத்தம் இருக்குங்க. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம்ல ஆழியும் சங்கும்னு பாடுறாருல. ஆழினா என்ன? சக்கரம். பகை அணங்கு ஆழியும் பால்வெண் சங்கமும். ஒரு கையில சக்கரமும் ஒரு கையில சங்கம், தகை பெரு தாமரையும் கையில் ஏந்தி செங்கண் நெடியோன் நின்ற வண்ணமும் அப்படின்னு சொல்ல. என்னன்னா, இளங்கோவடிகள் எழுதிட்டாரு, எப்பா வேங்கட மலையில சங்கு சக்கரத்தோட நின்றுட்டு இருக்கிறது பெருமாள். அவ்வளவுதான். நம்ம ரொம்ப அதை காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா 2000 வருடங்களுக்கு முன்னாலே அந்த மலையிலே பெருமாள் தான் இருந்தார் என்றால் பெருமாள் தான். அதுக்கப்புறம் ஏதாவது மாறி இருக்கலாம், வரலாறுகள் மாறி இருக்கலாம். ஆனால் நமக்கு கிடைத்த பழைய தொல்லியல் ஆய்வுப்படி அது பெருமாள் தான். பெருமாள்னா அப்ப பெருமாளும் தமிழ் தெய்வம் தான். அங்கே இருக்கிற கல்வெட்டெல்லாம் தமிழ் கல்வெட்டு தான். ஏன்னா திருப்பதியே நம்ம தான் திருப்பதின்னு சொல்றோம், ஆனா அவங்களே கரெக்டா தான் சொல்றாங்க திருமலான். ஏன்னா அதுக்கு நல்ல தமிழ் பெயர் திருமலை தான். ஆனா நம்ம ஆளுங்க திருமலைன்னு சொல்ல மாட்டாங்க, திருப்பதி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆமா, அது சொல்றோம். மேல இருக்கிறது திருமலை தான், மேலையும் நம்ம திருப்பதி தான். நம்மளால அது மேல் திருப்பதிமா, தெரியுங்களா? நீங்க இவ்வளவு தெளிவா சொல்றீங்க. நம்மளால அதை சொல்ல மாட்டான், கீழே திருப்பதி மேல திருமலைன்னு சொல்ல மாட்டான். இது கீழ் திருப்பதி, அது மேல் திருப்பதிம்பா, திருமலைன்னு சொல்ல மாட்டான். அங்க இருக்கிற உற்சவருக்கு என்ன பேர் தெரியுமா? தூய தமிழ் பெயர் மலையப்பன் தான். நம்மாலு வெங்கடாச்சலபதிமா, ஆனா அவங்களே ரொம்ப அழகா தமிழ் பெயர்ல மலையப்பன் தான் வச்சிருக்காங்க. நான் எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம்தான் என்னன்னா, தமிழுக்கு ஒரு பெரிய சக்தி ஆற்றல் உண்டு. என்ன தெரியுமா? யார் வந்து அழிக்க நினைத்தாலும், யார் வந்து மறைக்க நினைத்தாலும், நான் தமிழ் தான் என்பதை எப்போதும் காட்டுகிற பேராற்றல் தமிழுக்கு எப்போதும் உண்டு. நீங்க வரலாற்றிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எப்போதும் தமிழுக்கு அந்த ஒரு பேராற்றல் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். நீ பாருங்க, இப்ப வேங்கடத்தில இருந்து குமரி வரைக்கும் நம்ம எல்லாம் குறைஞ்சது. இப்போ சொல்லுங்க, திருப்பதி தமிழ்நாடுன்னு சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது. மொழிவாரி மாநிலத்துல பிரிச்சுட்டோம். இப்ப தமிழ்நாட்டு எல்லை எது? திருத்தணி. ஆனா இங்க திருத்தணியா போனீங்கன்னா தமிழ் பேசுறது இல்லை. அரக்கோணம் வரைக்குமே தமிழ் பேசுறது இல்லை. ஏங்க காஞ்சிபுரத்திலே தமிழ் பேசுறது இல்லைங்க. திருவண்ணாமலை அது வேணாங்க, இப்ப பேச வேண்டாம். இப்பதான் திருப்பதி பேசி முடிச்சிருக்கீங்க, திருவண்ணாமலைக்கு வந்துட்டீங்க. அண்ணாமலையா இருக்கு அரோகரா, அவ்வளவுதான். இப்ப பாருங்க, நீங்க யோசிங்க, இமயமலை வரை இருந்த எல்லை வேங்கடம் வரைக்கும் குறைந்து இப்ப திருத்தணி அரக்கோணம் வரைக்கும் ஏன் குறைஞ்சதுன்னா அது என்ன காரணம் தெரியுமா? எங்கே அந்த இடத்தில் அந்த நிலத்தில் மொழி பேசக்கூடியவர்கள் அவள் மொழியை பேச மறைத்தார்களோ அங்கே அவர்கள் நிலம் அவர்களுக்கு இல்லாமல் போனது. எப்போது உங்கள் மொழியை நீங்கள் பேசுவதற்கு தயங்கி மறைத்து கால ஓட்டத்திலே அதிலிருந்து வெளியே வருகிறீர்களோ அப்போ உங்க கையில என்ன இருக்கும்னா நீங்க இருப்பீங்க, ஆனா நீங்க நிக்க உட்கார உங்களுக்கு ஒரு நிலம் இருக்காது. இன்னொன்னு உங்க குழந்தைங்களுக்கு சொல்லுங்க, இல்ல நீங்களும் தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் நம்மகிட்ட கேட்பாங்க, என்னன்னு மொழிங்கிறீங்க,
மொழி ஒரு மொழி தானே, ஒரு டூல், ஒரு கருவி. அதையே ரொம்ப மூச்சை பிடிச்சி பேசுறீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு அதோடைய வீரியம் தெரியுறது இல்லை. நான் உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு செய்தி சொல்றேன், உண்மையான செய்தி. 1800களில் அமெரிக்காவில் செரோக்கின்னு ஒரு நாடு இருந்தது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? செரோக்கி பெரிய நாடுலாம் இல்லை, ஒரு சின்ன நாடு, ஒரு பழங்குடியினர் வாழ்ற நாடு. அமெரிக்காவே பழங்குடியினருடைய நிலம் தான், தெரியுங்களா? கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிக்கலன்னா நமக்கு உருளைக்கிழங்கே கிடைச்சிருக்காது. நம்ம வீட்டில் நம்மளாம் தப்பிச்சுருந்துருப்போம், மாட்டிக்கணும். நம்மளாம் முதல்ல அடிக்க வேண்டியது கொலம்பஸ் தான். ஏன்னா அவர் கண்டுபிடிச்சதால தான் இப்போ நம்ம வீட்டில் உருளைக்கிழங்கு காரக்குழம்பு, உருளைக்கிழங்கு பொரியல் எல்லாம் உருளைக்கிழங்கு வந்துருச்சு. கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்த பிறகுதான் சோளம், உருளை எல்லாம் உலகத்துக்கு கிடையுது. அது வரைக்கும் அது தனித்து விடப்பட்ட ஒரு தீவு. அங்க செரோக்கின்னு ஒரு இனம், முக்கியமான ஒரு வரலாறு சொல்றேன், கவனிங்க. செரோக்கின்னு ஒரு இனம், பழங்குடியினருடைய இனம். அவங்களுக்கு ஒரு மொழி, செரோக்கி மொழி. அந்த மொழியினுடைய தனித்துவம் என்னன்னா, அது பேச மட்டுமே முடியுமே தவிர அவங்களுக்கு எழுத தெரியாது. அந்த மொழி, அந்த மொழிக்கு எழுத்து கிடையாது. நிறைய மொழி பார்த்துருக்கீங்களா? எழுத்து வடிவம் கிடையாது. இந்தியாவிலே பல மொழிகளுக்கு எழுத்து வடிவம் கிடையாது, பேச மட்டும்தான் முடியும். அதுவும் குறிப்பா நம்ம குறவர்கள் மொழியே பேச்சு மொழி தான், எழுத்து மொழி கிடையாது. எழுத்து மொழி இல்லை, பேசிக்கொண்டு இருந்த ஒரு மொழி. ஆங்கிலேயர்கள் திடீர்னு உள்ள வராங்க, ஆதிக்கம் செய்யறாங்க. அவங்கள அந்த செரோக்கி இனத்தை சேர்ந்த சிக்குவையாங்கிற ஒரு ஆசாரி, பாருங்க, அவரு ஒரு ஆசாரி, வெள்ளி தங்கம் செய்றவர். அவரு பழகுறாரு வியாபார நோக்கத்துல. அவர் பாக்குறாரு, அவங்க ஒரு செய்தித்தாள் படிக்கிறாங்க, ஒரு காகிதம் படிக்கிறாங்க. அவர் கேட்கிறாரு, என்ன என்னமோ பார்த்துன்னு இருக்கீங்க, பொம்மை பாக்குறீங்க? பொம்மை இல்லை, எங்க மொழியை படிக்கிறோம். மொழியை படிக்க முடியுமா? மொழியை பேசதானே முடியும், ஏன்னா அவங்க மொழிக்கு எழுத்தூறு கிடையாது. இப்போ அவர் பாக்குறாரு, இந்த எழுத்தூறு இந்த மொழிக்கு எவ்வளவு முக்கியங்கிறது அவருக்கு தெரியுது. ஏன்னா ஒருத்தர் தனியா ஒரு மொழியை படிக்கிறான், அவங்களால தனியா மொழியை பேச முடியாது. யாராவது ஒருத்தர் இருந்தா தான் பேச முடியாது, தனியா அந்த மொழியை படிக்க முடியாது. அப்ப அவர் யோசிச்சாரு, என் மொழிக்கு நான் ஒரு எழுத்தூறு கொண்டு வரணும்னு நினைக்கிறார். நல்லா கவனிங்க, செரோக்கி மொழிக்கு இதுக்கு முன்னாடி எழுத்தூறு கிடையாது. இவர் யாரு? ஒரு தனி மனிதன் சிக்குவையா கொண்டு வரணும்னு நினைக்கிறார். நீங்க கற்பனை பண்ணி பாருங்களேன், 3000, 4000, 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுத்து வடிவத்தை நாம் தேர்ந்து படித்து வந்த நமக்கே தமிழ்ல இருக்கிற எழுத்தெல்லாம் படிச்சுட்டு திடீர்னு நம்மள கேப்போட சொன்னா ஒத்த கொம்பா ரெட்ட கொம்பான்னு யோசிப்போம். கரெக்டா? சில பேர் அதை யோசிக்க மாட்டாங்க, கேன்னு போட்டு சிரிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படிதானே? அப்படிதான் மாறி போச்சு. ஆனா அவருக்கு அந்த மொழியில எழுத்தே கிடையாது. யார் உருவாக்கணும்? சிக்குவையா உருவாக்கணும். அவரே உருவாக்கணும்னு நினைக்கிறார். அவர் பேசுற மொழியை வச்சு இந்த ஒளியை தனித்தனியா எழுத்தாக்கி இதுக்கெல்லாம் ஒரு வடிவம் கொடுக்கறது பிரச்சனை. அது அவர் முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். எத்தனை நாள் எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க? 12 ஆண்டுகள் இதற்காக உழைத்து அந்த மொழிக்கு ஒரு எழுத்தை கொண்டு வந்தார். அந்த 12 ஆண்டுகள்ல அவர் எழுதுனதெல்லாம் அவங்க பொண்டாட்டியே 10 முறை அடுப்புல போட்டு எரிச்சிருக்கு. எப்பவுமே பெரிய பெரிய புரட்சியாளர்கள் வரும்போதெல்லாம் கூடவே அவங்க பொண்டாட்டியே வருவாங்க. சில பேருக்கு அவங்க புரட்சியாளரை வெளியே கொண்டு வருவாங்க, சில பேரை மொத்தமா உள்ள தள்ளிடுவாங்க. சில பேருக்கு அப்படி அமையும். அவர்கள் மனைவி அதை ஒத்துக்கல. எப்ப பாரு என்னத்தையும் உட்காந்து எழுதிட்டு, அவங்களுக்கு தெரிஞ்சாதானே அது என்னன்னு. ஊரே சொல்லும், அவன் ஒரு பைத்தியக்காரன், தனியா உட்காந்து என்னத்தையும் வரைஞ்சிட்டு கிடப்பான், அவனுக்கு ஒரு பைத்தியக்காரன். அப்போ 12 ஆண்டுகள் அந்த மொழி கஷ்டப்பட்டு ஒரு எழுத்தை கண்டுபிடிச்சிட்டார். கண்டுபிடிச்சு ஊரெல்லாம் கூப்பிட்டு சொல்றாரு, இங்க பாருங்க, நம்ம செரோக்கி மொழிக்கு நான் ஒரு எழுத்து உருவம் கண்டுபிடிச்சிருக்கேன். எல்லாரும் பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. இது என்னத்துக்கு? அதான் பேசுறோம்ல, நீ பேசுற, நான் பேசுறேன், புரியுது. இது என்னது? சம்பந்தமே நம்ம ஏதோ கிறுக்கி வச்சிருக்கேன், என்னது இது? எனக்கு புரியல, என்னத்துக்கு இது? இப்போ அதனுடைய அவசியத்தை சொல்லணும். நீங்க சிக்குவையாவுடைய இடத்துல இருந்தா எப்படி புரிய வைப்பீங்க? எப்படி புரிய வைப்பீங்க? நம்மளா இருந்தா உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாப்பா, தேவையில்லை, நான் போறேன்னு கிளம்பிடுவோம். 12 வருஷம் அழைச்சிருக்காரு, எப்படி புரிய வைப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? சிக்குவையா ரொம்ப அழகா ஒரு வேலை பண்ணார். என்ன தெரியுமா? 1 மாசம் டைம் கொடுங்க. அவருடைய மகளை உட்கார வச்சு 1 மாதம் அவர் மகளுக்கு அந்த மொழியை சொல்லி கொடுத்தார், எழுத்து வடிவத்தை சொல்லி கொடுத்துட்டு அவருடைய மகளை ஒரு தனி அறையிலே உட்கார வைத்து விட்டு இவர்களை ஒரு வார்த்தைகள் எல்லாம் சொல்ல சொல்லி அதை அவர் கண்டுபிடித்த மொழியிலே எழுதி அதை அவர் மகளிடம் கொடுத்து அந்த மகளை படிக்க வைத்து வெளியே வந்து சொல்ல சொன்னால் இவங்க பார்த்தாங்க, இன்னும் மேஜிக் பண்றான், நாங்க இங்க சொன்னது எப்படி உன் பொண்ணு ரூம்ல இருந்து வந்து சொல்றா? ஏய், அதுதான்டா இந்த எழுத்துக்கு இருக்கிற பெரிய விஷயம் சொன்ன உடனே அந்த ஊரே அந்த நாடே சேர்ந்து அந்த மொழியினுடைய எழுத்தை கற்றுக்கொண்டது. அது பெரிய விஷயம் இல்ல. 1838களில் ஆங்கிலேயர்கள் உள்ள வந்து அந்த இனத்தை அழித்து வெளியே துரத்தினார்கள். உலகத்தில் பல பழைய இனங்கள் அந்த மண்ணிலே இருந்து விரட்டப்பட்டிருக்கிறது. செரோக்கி இனமும் பிரிந்து போச்சு, பல நாடுக்கு போச்சு. ஆனால் திரும்ப அந்த இனம் எல்லாம் ஒன்று சேர்ந்து, நீ செரோக்கியா, நானும் செரோக்கி, நீ செரோக்கியா, நானும் செரோக்கின்னு அந்த இன மக்களை எப்படி தெரியுமா கண்டுபிடிச்சிட்டாங்க?
அவர்கள் கற்றுக்கொண்ட எழுத்து வடிவை வைத்து இவன் என் இனம் என்று கண்டுபிடித்து மீண்டும் அந்த இனம் ஒன்றாக சேர்ந்தது என்று சொன்னால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் மொழியின் எழுத்து வெறும் எழுதுகிற எழுத்து அல்ல. நீங்கள் தனித்தீவிலே போனாலும் நீங்கள் தமிழர்கள் என்பதை உலகத்துக்கு சொல்லக்கூடிய பெரிய ஆயுதம் தான் எழுத்து. இதை நான் ஏன் இப்ப சொல்றேன்னா, உள்ளமெல்லாம் தமிழ் இல்லமெல்லாம் தமிழ்லாம் தூக்கி விடுங்க. முதல்ல உங்க விரல்ல தமிழ் எடுத்துட்டு வாங்க. நம்ம பையன் இப்போவும் மெசேஜ் நீங்க வீட்டுக்கு போட்டிருப்பீங்க, என்னன்னு இன்னும் பேசிட்டே இருக்கிறாரு, நிறுத்துற மாதிரி தெரியல, இன்னொரு 10 நிமிஷத்துல வந்துருவேன்னு போட்டிருப்பீங்க. எப்படி போட்டிருப்பீங்க நான் சொல்லவா? PESURADHU பேசுறத NIRUT தப்பா எடுத்துக்காதீங்க. நம்ம மொழி இன்னும் சாகல. நம்ம மொழிக்கு உயிர்மை, ஆயுதம், மெய், உயிர்மை என்ற எல்லா எழுத்துகளும் உயிரோடு இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்க மலேசியா போயிருக்கீங்களா? எல்லா இடத்துலயும் இங்கிலீஷ் பார்ப்பீங்க, ஆனா எதுவுமே இங்கிலீஷ் கிடையாது. நீங்க மலேசியா நாட்டுக்கு போய் பாருங்க, எல்லா இடத்துலயும் ஆங்கிலம் பார்ப்பீங்க, எதுவுமே ஆங்கிலம் கிடையாது. ஏன்னா அது மலையாய மொழி. ஆனா மலைய மொழி எதுல எழுதியிருப்பான்னா ஆங்கிலத்தினுடைய வரி வடிவத்தில் எழுதியிருப்பான். ஏன்னா அவர்களுடைய எழுத்து வடிவத்தை அவர்கள் தொலைத்து விட்டார்கள். தன் எழுத்தினுடைய உடல் செத்து போனதால் இன்னொரு மொழியினுடைய உடலை கடன் வாங்கி மலேயர்கள் வாழ்கிறார்கள் என்றால், தமிழிலே அத்தனை எழுத்துகளும் உயிரோடு இருக்கிற போது இன்னொரு மொழியின் உடலை கடன் வாங்கி நம் தமிழை எழுதுவதை நம் பிள்ளைகளும் நாமும் முதலில் மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லங்களில் தமிழ், உள்ளங்களில் தமிழ் அல்ல, உங்கள் விரல்களில் முதலில் தமிழ் வரணும். நமக்கு என்ன பெரிய கஷ்டம் தெரியுமா? அது டைப் பண்ண எனக்கு கஷ்டமா இருக்கு. அப்படியே கருவில் இருக்கும் போதே இங்கிலீஷ் டைப் பண்ணி வளர்ந்து, அப்படியே ஷேக்ஸ்பியருக்கு ஈக்குவலுக்கு கவிதை எழுதி, எல்லிஸ்க்கு ஈக்குவலுக்கு ஆய்வு பண்ணி, பெரிய அப்படியே எங்க பழமொழி சொல்லுவாங்க எங்க ஊர்ல, என்னன்னா வந்து போன கப்பல்ல சிந்தி போன துரைன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. பெரிய துரை, அவருக்கு இங்கிலீஷ் விட்டா வராது, எழுதவே வராது. மெனக்கெடணும் சார். ஏன் நான் மெனக்கெடணும்னா, நீ சின்ன வயதில் உன் அம்மாவை ஆசையாக அம்மா என்று அழைப்பதற்காக உன் மொழி மெனக்கெட்டு உனக்கு சொல் தந்தது. உன் அப்பாவை ஆசையாக நீ அப்பா என்று அழைப்பதற்காக உன் மொழி மெனக்கெட்டு உனக்கு சொல் கொடுத்தது. உனக்கு தண்ணி வேணும், சாப்பாடு வேணும், எனக்கு பாத்ரூம் வருதுன்னு உன் எல்லா தேவைகளும் சொல்வதற்கு உன் மொழி மெனக்கெட்டு உனக்கு சொல் கொடுத்தது என்றால், அந்த மொழி வாழ்வதற்கு நீ மெனக்கிடவில்லை என்றால் உன்னை விட கேவலமானவன் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. யாரும் இல்லை. கஷ்டம்தான், சின்ன சின்னதை செய்யும். எல்லாத்தையும் நம்மளால தமிழ்ல போட முடியாது. சின்ன சின்னதை தமிழ்ல போட்டு பாருங்க, அழகா இருக்கும். ஒரு வாழ்த்து சார், ஒரு வாழ்த்தை போடுங்க, ஹாப்பி பர்த்டேன்னு போட்டா நமக்கு ஈஸியா இருக்குது. அதையாவது எவனாவது முழுசா போறானா பாருங்க, BDAYன்னு போடுவான். பீடேன்னு, பீடேன்னா என்னன்னு தெரியல. நம்ம தான் அது பர்த்டேன்னு ஓகே போட மாட்டோம். கே ஷார்ட்டா கே. குட் மார்னிங் கூட இப்ப இல்ல, GM ஜி. இவ்வளோ வேகமா எந்த ஊருக்கு நீ கலெக்டர் ஆயிருக்க? இல்ல என்ன பண்ண போற? ஒண்ணும் இல்லை. ஒரு மொழியை காப்பாற்றுவதற்கு நம்ம மெனக்கெடணுங்க. அதுதான். ஏன்னா அந்த மொழி தான் நம்ம அடையாளம். அது மெனக்கெடலைன்னா என்ன ஆகும்? எல்லாவற்றையும் இழந்து போவோம். நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம கிட்ட ஒரு பெரிய பொக்கிஷத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம் எது தெரியுமா? நம்ம இலக்கியங்கள். நம்ம இலக்கியங்கள் வெறும் இலக்கியம் நினைக்கிறீங்களா? ஷேக்ஸ்பியருடைய நாவல்கள் வெறும் நாவல் தான், கதைகள் தான், நாடகம் தான். அதை தாண்டி நீங்க அதுல இருந்து எதாவது எடுக்க முடியுமானா கிடையாது. ரசிக்கலாம், நாடகம் போடலாம், ஆனா தமிழ்ல அப்படி கிடையாதுங்க. இலக்கியங்கள் ரசனையை தாண்டி, நீங்க என்ஜாய் பண்றதை தாண்டி, என்டர்டைன்மெண்ட்டை தாண்டி உங்களுக்கு ஒரு பெரிய விஷயத்தை கொடுக்குது. என்ன தெரியுமா? உங்கள் இனத்தினுடைய வரலாறை அப்படியே கொண்டு வந்து மறைக்காமல் உங்களிடத்திலே கொடுக்கிறது. அதுக்கு நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்லிட்டு அப்படின்னு நிறைவுக்கு வந்துடுறேன். எனக்கு பிடிச்ச ஒரு பாட்டு, சிலப்பதிகார காலத்துல காவிரி பூம்பட்டினம்னு ஒரு ஊர் இருந்தது. அப்புறம் அந்த ஊரு கடல்ல போயிடுச்சு. அந்த காவிரி பூம்பட்டினத்துல இருக்க மக்கள்லாம் பவுடர் போட்டுப்பாங்க. நம்ம போடுறோம்ல பான்ஸ் பவுடர் மாதிரி நிறைய பவுடர் போட்டுக்கணும்ல, இப்பெல்லாம் போடுறது இல்லை, நம்ம நிறைய மாற்றோம், கிரீம்க்கெல்லாம் வந்துட்டோம். அந்த காலத்துல பவுடர் எதுனா சந்தனம் தான். இன்னைக்கு அதை நினைச்சு போய் சந்தனம் போட்டுறாதீங்க, குண்டு குண்டா வீங்கிடும். ஏன்னா அது சந்தனமே இல்லை. டப்பால மட்டும்தான் சந்தனம்னு எழுதியிருப்பான், உள்ள உண்மையான சந்தனம் கிடையாது. உண்மையான சந்தனத்தை போய் அவனாவது 20 ரூபாய்க்கு தருவானா சார் ஒரு டப்பா ஃபுல்லா? அதுவே நமக்கு தெரியவானா? சந்தனம் அந்த காலத்துல பூசினாங்க. எப்படி ஒரு சந்தனம் பூசினாங்கன்னு இளங்கோ ஒரு பாடல் எழுதுகிறார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் இதுதான் சொல்ல வரேன். தமிழ் வெறும் மொழி அல்ல, அது தருகிற இலக்கியங்கள் வெறும் ரசிக்கக்கூடிய இலக்கியம் அல்ல. அதை தாண்டி அது நமக்கு ஒரு பெரிய வரலாற்று பொக்கிஷத்தை கொடுக்கிறது. என்ன சார் கொடுக்குது? என்னங்கய்யா கொடுக்குது பாருங்க. சொல்றாரு, குடதிசை மருங்கின் வெல் அயிர் தன்னோடு குணதிசை மருங்கில் கார் அகில் துறந்து. குடதிசை மருங்கில்னா மேற்கு திசை நாடான
ரோம் நாட்டுல இருந்து பளிங்கு கல் இருக்குமா, இந்தியாவுக்கு வருமா, தமிழ்நாட்டுக்கு வருமா பளிங்கு கல்? எங்க இருந்து? ரோம்ல இருந்து வந்துதா அப்படின்னா, ஏங்க பாண்டிய நெடுஞ்செழியன் அவையில வெளியில கூர்க்காவா நின்னதே ரோம் நாட்டு காவலர்கள் தான், தெரியுங்களா? போய் பாருங்க. அவன் இங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தான். நம்ம இன்னைக்குதான் எங்க நம்ம வடக்கர்கள் வந்துட்டாங்கன்றாங்க. ஏப்பா அந்த காலத்துல ரோமர்களே வந்து வேலை செஞ்ச இடம் தான் இது, அதெல்லாம் நம்ம ஒண்ணு கவலைப்பட வேண்டாம், வந்து வேலை செஞ்சாங்க. பாருங்க, ரோம் நாட்டிலே இருந்து வெள்ளை கல் வருமா, பளிங்கு கல். குணதிசை மருங்கில் காரகில், ஜாவா தீவுல இருந்து அகில் கட்ட வருமா. யோசிச்சு பாருங்க. நீங்களா எதை ஆசைப்படுவீங்க? நான் வந்து தினமும் ரோம்ல இருந்து வர பளிங்கு கல்லுல ஜாவால இருந்து வர அகில் கட்டையை தேய்ச்சி அதைத்தான் நான் பூசிப்பேன், அதானே பெருமையா சொல்லுவீங்க. இளங்கோ சொல்றாரு, அதை பண்ண மாட்டாங்க. ரெண்டும் தான் இருக்குமா, அதை பண்ண மாட்டாங்களா? ஏன்னா அது சீப், அது சீப். அப்ப எது சார் ரிச், எது சார் உயர்த்தினா? இளங்கோ சொல்றாரு, வடமலை பிறந்த வான்கேழ் வட்டத்து தென்மலை பிறந்த சந்தனம் அருக. இமயமலையிலே இருந்து எடுத்த கல்லை எடுத்து பொதிகை மலையிலே விளைந்த சந்தனத்தை அரைத்து பூசிக்கொண்டார்கள்னு சொல்ற. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜாவா அகில் கட்டைய ரோம் பளிங்கு கல்லுல தேய்க்கிறத விட இமயமலை கல்லுல பொதிகை மலை சந்தனத்தை தேய்ச்சா அதை விட இது ரிச்சு. இப்போ இந்த பாட்டு நம்மளுடைய உயர்வை மட்டும் சொல்லல, இன்னொன்னு கவனிங்க. குடதிசை மருங்கின், குணதிசை மருங்கின்னு ஒண்ணு சொல்லுது. இதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய வரலாறு நம்ம தொலைச்சிட்டோம்னு சொல்லவா? இந்தியா மேப்பை எடுங்க. தமிழ்நாட்டுக்கு இந்த பக்கம், அப்புறம் தமிழ்நாட்டு கேரளாவுக்கு அந்த பக்கம், கீழே ப்ளூவா நீளமா நம்ம ஒரு கடல் பரப்பு போட்டு ஒரு பேர் வச்சிருக்கோம். தமிழ்நாட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிறதுக்கு என்னங்க பேரு? என்னங்க இப்ப இதெல்லாம் நான் சின்ன வயசுல சமூக அறிவியல்ல படிச்சதுப்பா, திரும்ப கேட்கறியப்பான்னு பயப்படுறீங்க, அப்படிதானே? வங்காள விரிகுடா, நமக்கு புரியுற மாதிரி தமிழ்ல சொன்னோம்னா பே ஆஃப் பெங்கால். ஆமா, வங்காள விரிகுடா. இந்த வங்காள விரிகுடாக்கு ஏன் அந்த பேர் வருதுன்னா, அந்த அந்த நிலப்பரப்பு, அந்த கடல் பரப்பு வங்காளத்தோடு தொடர்பு படுத்தி அதற்கு வங்காள விரிகுடான்னு பேர் வச்சுட்டாங்க. தமிழ்நாட்டோட தொடர்பு இல்லாம போயிடுச்சு. வங்காள விரிகுடா, பே ஆஃப் பெங்கால். அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிற கடலுக்கு என்ன பேருன்னா அரபிக்கடல். திரும்பவும் நமக்கு புரியுற மாதிரி தமிழ்ல சொல்லணும்னா அரேபியன் சி. இதுக்கு ஏன் அந்த பேர் வந்ததுன்னா, தமிழ்நாட்டோட சம்பந்தம் இல்லை, இந்தியாவோட சம்பந்தம் இல்லை, அரபு நாடுகளோட சம்பந்தம் இருக்கிறதால அதுக்கு அரேபியன் சி. இப்ப நம்ம இந்தியாவினுடைய மேப்ல நம்ம வச்சுக்கிற பேர் அதுதான். ஏன்னா அது உலக நாடுகள் ஏற்றுக்கொண்ட பேர், நம்ம மாற்றவும் முடியாதுன்னு வச்சிருக்கிறோம். இது வங்காள விரிகுடா, இது அரபிக்கடல். ரொம்ப வருத்தம் என்ன தெரியுமா? இந்த இரண்டு பெரு கடல்களுக்கும் தமிழ்நாட்டில் தமிழர்கள் ஒரு பெயர் வைத்திருந்தார்கள். என்ன பேர் தெரியுமா? அதுதான் இளங்கோ சொல்ற இந்த பெயர். கேரளாவுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய அரபிக்கடலுக்கு என்ன பேர் தெரியுமா? குடக்கடல்னு பேர். வங்காள விரிகுடாவுக்கு என்ன பேர் தெரியுமா? குணக்கடல்னு பேர். ஏன்னா குணம் என்றால் கிழக்கு, குணக்குனா கிழக்குன்னு அர்த்தம். கிழக்கு திசையில இருக்கிற கடலுக்கு குணக்கடல், மேற்கு திசையில இருக்கிற கடலுக்கு குடக்கடல் என்று பெயர். மேற்குனா குடக்கு, அதனாலதான் மேற்கு தொடர்ச்சி மலை குடகு மலை அங்க இருக்கிறதா தான் அது கொடநாடு. அதுக்கு மேல உள்ள போனா நல்லா இருக்காது. குடகு, குடக்கடல், குணக்கடல் என்கிற சொற்கள் நம்ம யாருக்காவது இப்ப தெரியுமா? நம்ம பசங்களுக்கு தெரியுமா? பாட புத்தகத்துல போடுறாங்களா? இல்ல. வங்காள விரிகுடாவும் அரபிக்கடலும் ஏத்துக்கிட்டது இருக்குது சரி, ஆனால் இந்த மண்ணிலே சோழர்கள் பெரும் ஆட்சியை செய்து கடலையே ஒரு ஏரி போல, சோழர் ஏரியே பேரு சார் கடலுக்கு. ஏன்னா அவன் அதை கடலாவே மதிக்கல, அவன் அதை ஏரி மாதிரி வச்சிருந்தான் சார் அந்த கடலை. அப்படி ஒரு பெருமை நிறைந்த வரலாறுகளின் எச்சங்களை நம்முடைய இலக்கியங்களை தவிர வேறு எதிலும் உங்களுக்கு ஏற்று நாம் படிக்க முடியாது. அதான் நான் எப்போதும் சொல்லுவேன், இந்த ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் நேரம் கருதி. நான் எப்போதும் சொல்லுவேன், கிரேக்கர்கள் அவர் வரலாறுகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்களுடைய நாகரிகங்களினுடைய புதை மணல்களை தோண்டி எடுக்க வேண்டும். எகிப்தியர்கள் அவர்கள் வரலாறுகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பிரமிடுகளை உடைத்து பார்க்க வேண்டும். சீனர்கள் அவர்கள் வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மஞ்சளாற்றங்கரைகளை அகழ்ந்து பார்க்க வேண்டும். தமிழர்கள் அவர்கள் வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எந்த மலையையோ எந்த பிரமிடையோ எந்த ஆற்றையோ உடைக்கவோ அகழவோ வேண்டாம். உங்கள் கையில் வந்து சேர்ந்திருக்கிற தமிழின் இலக்கியங்களை படித்தாலே போதும். 5000 ஆண்டு கால வரலாற்றை அது சொல்லும். உங்கள் இல்லங்களில் தமிழ் இருக்கிறது என்றால் தமிழ் பேசுவது அல்ல, உங்கள் வீடுகளில் சங்கத்தமிழ் 10 பாட்டும் 8 தொகையும் திருக்குறளும் உங்கள் வீடுகளில் இருக்க வேண்டும். அது வீடுகளில் மட்டுமல்ல உங்கள் உள்ளங்களிலும் இருக்க வேண்டும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உள்ளமெல்லாம் தமிழ், இல்லமெல்லாம் தமிழை
நம் நெஞ்சமெல்லாம் இலக்கியமாக வீசி சென்ற தமிழ்ச்சுடர் தாமல் திரு சரவணன் ஐயா அவர்களுக்கு மிகவும் நன்றி. இலக்கண ஆய்வுகளையும் இலக்கிய நெறிகளையும் ஒரு சேர நாம் சுவைத்தோம். சிந்தனைக்கும் ஆன்ம நிகழ்விற்கும் இடமாக அமைந்துவிட்டது இந்த களம். திரு மாசோ விக்டர் ஐயா அவர்களை பற்றி ஒரு நிறைவாக ஒரு சிறிய கருத்து. நான் பள்ளியில் பயின்று கொண்டிருந்த பொழுது ஐயாவினுடைய மகள் எனது ஆசிரியை எதேச்சையாக ஒரு நூலை வகுப்பறைக்கு எடுத்து வந்தார். அந்த நூலினுடைய பெயர் எல்யா என்ற பெயர் நூலாகும். அந்த பெயரை படித்ததும் எனக்கு குழப்பமாக இருந்தது. இது என்ன எல்யா என்ற நூல், எல்யா என்ற பெயர், இது தமிழா? இவர் ஒரு தமிழ் மொழியியல் ஆய்வறிஞர் என்று நமது ஆசிரியை சொல்லியிருக்கிறார். ஆனால் என்ன இந்த பெயர் எல்யா என்று இருக்கிறது என்று குழம்பினேன். பின்னர் அந்த நூலை அவர்களிடம் இருந்து வாங்கி நான் படித்தேன். படித்து மிகவும் வியந்து போனேன். எல் என்ற வேர்ச்சொல்லில் இருந்து பிறந்ததுதான் எல்யா என்ற சொல். அந்த சொல் தமிழ் சொல். அது எந்த தெய்வத்தை குறித்தது, எந்த பயன்பாட்டில் பயன்படுத்தப்பட்டது என்று அவர் அதில் பதிப்பிட்ட அந்த விளக்கங்களை படித்து மிகவும் வியந்தேன். குறிப்பாக பைபிளில் சிலுவையில் இயேசுநாதர் அறையப்பட்ட பொழுது ஏலி எலி லாமா சபக்தான் என்று அவர் புலம்பியதாகவும், அது அந்த ஏலி என்ற சொல் எல் என்ற சொல்லினுடைய திரிவாக பயன்படுத்தப்பட்டது என்றும், அது தமிழ் சொல் என்றும், வேறு மூலம் தமிழ்தான் என்றும், அது எல் என்று எல் சடையோன் என்று தமிழர்கள் சங்க காலங்களில் பயன்படுத்திய சொல்லாட்சி என்றும், அது சிவத்தை குறித்தது என்றும் அவர் சொல்லிய அந்த வேற்றொல் ஆய்வு நெறிமுறையை படித்துதான் நான் தமிழ் மொழியில் மிகவும் ஆர்வம் கொண்டு தேவநேய பாவாணருடைய அந்த மொழியியல் நூல்களை வாங்கி படிப்பதற்கு அடிப்படையாக இருந்தது. தேவநேய பாவாணர் அவர்களினுடைய 56 நூல்களை வாங்கி படித்து அதன் பின்பு ஐயாவினுடைய நூல்களை எல்லாம் படித்து தான் நான் மொழியியல் துறையை எடுத்து படித்தேன். அதற்கு அடிப்படையாக இருந்தது ஐயா தான். அவர் இங்கு வந்து எம்மையும் எல்லோரையும் பெருமை சேர்த்தியதற்கு நன்றார்ந்த நன்றி. மேலும் தற்பொழுது நன்றியுரை ஆற்றுவதற்காக திருமதி ஆதித்யா புகழன் அவர்கள் அழைக்கிறார். கற்றதனால் ஆய பயனின்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின் என்ற திருவள்ளுவர் பெருந்தகையின் வாக்குப்படி நன்றி உணர்வோடு நம் உள்ளத்தில் இருந்து வணங்குவது தான் கல்விக்கும் நிகழ்ச்சிக்கும் வாழ்க்கைக்கும் அழகாகும். அந்த நன்றி உணர்வோடு என் நன்றி உரையை தொடங்குகிறேன். மாண்புமிகு தலைவர் தக்கா திரு சோ விக்டர் அவர்களே, மாண்புமிகு சிறுபுரை ஆற்றிய தமிழ்ச்சிடர் திரு தாமல் கோ சரவணன் அவர்களே, இனிய வரவேற்பு உரை வழங்கிய திரு வள்ளல் பெருமாள் அவர்களே, அருமை தமிழ் அறிஞர்களே, தமிழ் உள்ளம் கொண்டு இங்கு திரண்டிருக்கும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். உள்ளமெல்லாம் தமிழ், இல்லமெல்லாம் தமிழ் என்ற உயரிய முழக்கத்தோடு இன்று நடைபெற்ற இந்த சிந்தனை களம் நிகழ்ச்சி தமிழின் பெருமையையும் சிந்தனையையும் ஆழத்தையும் நம் அனைவரின் மனதிலும் அழகாக பதிய வைத்துள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி தம் வழிகாட்டுதலாலும் அனுபவர் செறிவான உரையாலும் நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்த தக்கா திரு சோ விக்டர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ் பற்றையும் இலக்கிய நகையத்தையும் அறிவூட்டும் வகையில் சிறப்புரை ஆற்றிய தமிழ்ச்சுடர் திரு தாமல் கோ சரவணன் அவர்களுக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் இனிய தொடக்கத்தை அழகிய வரவேற்புரையால் சிறப்பாக்கிய திரு வள்ளல் பெருமாள் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இவ்விழாவை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பணியில் பத்திரிகை ஊடகங்கள் வழியாக பெரும் பங்கு வகித்த தமிழினமும் தமிழ் பண்பாடும் உயர வேண்டும் என்ற ஒரே சிந்தனையோடு செயல்படும் கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர்கள் சங்கத்தின் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், உறுப்பினர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எங்களது உள்ளங்கனிந்த நன்றிகளை தெரிவிக்கிறோம். தமிழ் வாழ்க, தமிழர் வாழ்க என்ற முழக்கத்துடன் என் நன்றி உரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.